நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. என்னடி என் வருங்கால பொண்டாட்டி அழுகிற மாதிரி தெரியுது. சரி சரி, அழுதுக்கோ. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அழுகணுமோ அழுதுக்கோ. தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவனுக்காக சிந்தனைன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சூர்யா யாருன்னு பார்ப்பேன். நேத்து தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு உன்னால முடியுமா? ஏன்னா இன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டிடுவேன். உன் புருஷங்கிற அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிரும். அப்புறம் எப்படி ஒதுங்கி போறேன்னு நானும் பாக்குறேன்டி. இப்ப நீ யோசிப்படி, இந்த நிமிஷம் நீ யோசிப்ப. அன்னைக்கே ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு நீ ஓகே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, இப்ப இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்காது. நீ அன்னைக்கு என்னை செருப்பால் அடிச்சதுக்கும் அதை கூட நான் மன்னிச்சிருவேன்டி. விட்ரி, காலேஜ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ப்ரொஃபஸர், எல்லா மேமுங்க முன்னாடி என்னை அடிச்சில, அதுக்கு உன்னை பழி வாங்கணும் தாண்டி இப்படி ஒரு ஏற்பாடை நான் பண்ணேன். ஆனா சத்தியமா சொல்றேன், இதுல உன் அண்ணனோட வாழ்க்கை சிக்கும் நான் நினைக்கலமா. இது கடவுளா எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அப்புறம் பேபி, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நீ என்னை ஃபஸ்ட்டு செருப்பால் அடிக்கும் போது அடிச்சுட்டு நீ போகிறப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேனே. இப்போ அதுதான் நடக்க போகுது பார்த்தியா? இதுதான் விதி. எப்படி இருக்கு உனக்கு ஒன்று தெரியுமா? பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லி. இப்போ அதுதான் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஏண்டி, எனக்கு ஒரு சந்தேகம், நீ எவ்வளோ அழகா இருக்க. நீயே சொல்லு, நீ செம்ம அழகா இருக்க தெரியுமா? ஆனால் போயும் அந்த கருவா பையன் அவங்கிட்ட அப்படி என்னதாண்டி இருக்கு? அவனை போய் லவ் பண்ற? உன் அழகுக்கும் உன் கலருக்கும் கால் தூசிக்கு வருவானடி அவளாம். ஏய், அதை பேசுறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? என் கார்த்தி பத்திலாம் நீ பேசாத. என்ன, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. என்ன, ஏதாவது பேசுன அவ்வளவுதான், பார்த்துக்கோ. ஒரு உண்மையான காதலுக்கு அழகு ஒன்றும் தேவையில்ல. அதுவும் என் கார்த்தி அழகுலன்னு சொல்றதுக்கு நீ யாருடா ஃபர்ஸ்ட்? என் கார்த்தி எவ்வளோ அழகு தெரியுமா? அவன் கருப்பா இருந்தாலும் அவன் மனசு யாருக்குமே வராதுடா. என் கார்த்தி எப்போதுமே எனக்கு அழகுதான். அவன் தான் எனக்கு ஹீரோ. அவனை பத்தி ஏதாவது பேசுன உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். நீ சொல்றதுக்கு தானே சம்மதிச்சு உட்காந்துருக்கேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என் கார்த்தி பத்தி பேசுற? ஏய், என்னடி மூச்சுக்கு முன்னோட தடவை ஓன் கார்த்திங்கிற? நீ எனக்கு பொண்டாட்டியாக போற. அவன் ஒன்றும் ஓன் கார்த்தி கிடையாது, சரியா? நாளைக்கு என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் அவனை ஓன் கார்த்தின்னு சொல்லுவியா? உன் கார்த்தின்னு மட்டுமா சொல்லுவ? வேற என்னென்னலாம் பண்ணுவியோ? ஏன்டா உன் புத்தி இவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்கு? ஏன் இவ்வளவு கேவலமா பேசுற? நான் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன பழைய கலை மாதிரி மட்டும் பார்த்தீன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன். அந்த அளவுக்கு நீ என்ன கொடுமைப்படுத்துற. எல்லாமே என் அண்ணனுக்காக மட்டும் தாண்டா பொறுத்துக்கிட்டு போறேன். இல்லடா, உன்னை எப்பயே நான் கொன்று. தெரியுதுல, அப்போ நான் என்ன சொன்னனோ அதுபடிதான் இருக்கணும், புரியுதா? தேவையில்லாம அவனை ஓன் கார்த்தின்னு சொல்றப்போ எனக்கு அப்படியே உடம்புல ஆசிட் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குடி. நீ என்னோடது, நீ எனக்கு பொண்டாட்டியாக போற. அதனால அவனெல்லாம் உன் கார்த்தி நீ சொல்லவே கூடாது. என்ன, அவனை தூக்கி எரிஞ்சிரு. அந்த மனசுக்குள்ள நான் தான் வரணும். நாயே, சைக்கோ மாதிரி பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் உனக்கு. வெளியே போ, வெளியே போடா. ஐ சே கெட் அவுட். இப்ப போறேன். அப்புறமா உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன உன்னை நீ வெளியே போக சொல்ல முடியாதே. நான் வரட்டா? எதற்கு பார்த்தேன் என்று புரிந்தேனடா. என்னை ஏற்றுக்கொள் முழு
போயிருப்பான், ஆளவே காணாமே. அவளே வாடா மல்லி, நீ போடா தள்ளி. கண்ணு கருவாச்சியே தீ தொட்டா அருவா கருப்பாகுதே பரட்டி கண்ணு கருவாச்சியே தீ தொட்டா அருவா கருப்பாகுதே. நான் ரொமான்ஸ்ல தீய வைக்க. ஏண்டா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணணும்னா அறிவு கிடையாது. வந்து கல்யாண மண்டபத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் வேலைய பாருங்க. அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதே தெரியல. இப்பதான் இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போங்கடா, மனுஷனை கடுப்பேத்திக்கிட்டு இருக்காம. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ரொமான்ஸ் பண்றப்ப மட்டும் எங்கிட்ட இருந்துதா வருவீங்க? அதெல்லாம் வர வேண்டிய இடத்துல இருந்தா வருவான். இப்போதைக்கு நான் தான் வந்திருக்கேன். எங்க அண்ணன் எல்லாம் பின்னாடி இருக்கான். சும்மா கெத்தா வருவான். சரி, என்ன ஒரே வேஷ்டி சட்டை, மேடம் ஒரு சைடு புடவை எல்லாம் கட்டி இருக்காங்க. என்ன கல்யாணம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? மேடம் ஓகே சொன்னா இப்பவே இந்த இடத்துல தாலி கட்ட நான் ரெடி தான். ஆனா மேடத்துக்கு சி போங்க பிரவீன். நாம ரோஸ் கலர் புடவை, நீ வெட்கப்படாத. என்ன எல்லாரும் எவ்வளவு அழகா வாயை திறந்துக்கிட்ட சிரிக்கிறாங்க. நீ என்ன சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க? நீ தயவு செய்து வெட்கப்பட்டு படாத. எனக்கு வயித்த கலக்குது. சரி சரி, நீங்க உங்க ரொமான்ஸ் அப்புறமா வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் நல்லாத்தே இருக்கீங்க பாக்குறதுக்கு. சரி பிரவீனே, இந்த சைடு வா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். அந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணனும். அதுக்கு நீ தான் சரியா வருவே. என்ன சொல்ற? ஏலே, என்னை காமெடி பீஸாவே ஆக்கிட்டீங்கடா. டேய், நான் ஒருத்தி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. நானே ஹீரோ தான்டா. என்ன இருக்கட காமெடி பீஸ் லிஸ்ட் சேர்க்கறீங்க? ஆமா, உன் கருகி போன காதல்ல கூட கொஞ்சம் மண்ணெண்ணெய ஊத்த. கம்முனு வா. என்னது கருகி போன காதலா? டேய், என் காதல் உனக்கு கருகி போன மாதிரியாடா இருக்கு. இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேதையும் பேசுவீங்க. சரி வாங்கடா போவோம். அப்படி என்னடா பிளான் போட்டு வச்சிருக்கீங்க? பண்ண போறது பிளான்னு சொல்லியாச்சு. இதுல உனக்கு அந்த பிளான் வேற சொல்லணுமாக்கா? தனியா வா. எப்ப பார்த்தாலும் இதுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்காம. இது ஒரு உமனா மூஞ்சி. அவங்க என்ன ரொம்ப தான் நோஸ் கட் பண்றான். இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வெச்சுக்க பிரேக்கப் ஆயிரும். என்னது பிரேக்கப்பா? ஐயோ, இவங்க என் காதல தீய வைக்க விட மாட்டாங்க போல. சரி சரி, அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நான் வரேன், நீங்க இரு. ஏற்கனவே புகஞ்சு போய் தான் இருக்கு. கூட கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி விட்டேன்னு வெச்சுக்க, நல்லா தீ பிடிச்சி எரியும். கம்முனு நிறைய கட்டு ஆளும் மண்டை. நான் பிராமிலுக்கு வேச்சு கல்யாணத்துக்குலாம் வந்த மாதிரி இருக்கு. கண்ணாடியில பலமா இருக்கு. அது யாரு? முந்தா நேத்து ஒரு பொண்ணு உங்க பைக்ல வச்சு கூட்டிட்டு போனீங்களே, அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. யோ, யார் அது? ஸ்வீட் டாட், இன்னைக்காவது உன் மூஞ்சியை தவிர வேற எந்த மூஞ்சியாவது நான் பார்த்துருக்கேனா? சொல்லு பார்க்கலாம். உன் மூஞ்சியை பார்க்கறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும்போது ரோட்ல போறவங்க மூஞ்சியில என்னால பார்க்க முடியுமா? டே, நல்லா இருக்கிற என் குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுறாதீங்கடா. நல்லா இருப்பீங்க. நான் உள்ள போகலாமா? என்னை கலை பொண்ணுதானே இன்வைட் பண்ணுச்சு. அந்த பொண்ணுக்கு வேண்டிதான் அந்த கல்யாணத்துக்கே வந்திருக்கேன். தயவு செஞ்சு. அப்படி இல்ல, எங்க அண்ணன் உள்ளதான் சொல்லுவா. தேவையில்லாத சொல்ல மாட்டானா? அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. போங்க போங்க, உள்ள போங்க. சரி பிராமிலுங்க வெஜ், எனக்கு ஒரு டவுட்டு. கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, வந்துட்டு இதுக்கு மட்டும்தானா? ஐ மீன் சாப்பாடுக்கு மட்டும்தானா? ஒரு கிஃப்ட்டு மொய் கவரு கீ கவரு வேற ஏதாவது? ஒட்டக்குச்சி, நம்ம பிராமிலிங் மேஜ யாரு நினைச்ச? அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? நம்மள மாதிரி சில்லித்தரமா கையிலலாம் மொய்க்க வர்றதுட்டு வர மாட்டாரு. அவர் வீட்டவே எழுதி வச்சிருவார். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருக்கல நின்றேன்னு வச்சுக்க, நீங்களே என் வீட்டு பாத்திரத்தை எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. நான் வரேன்டா. நல்லா இருக்கு. So elegant, so beautiful. Look here, wow, wow, wow. My favorite color, Sony color. Look here, wow, wow. டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னது டேவா? மச்சான், அந்த பொண்ணே நீ பொத்துட்டேன்னு சொல்லிருச்சுடா. டே அண்ணா, வர வர உன் கூசும்புக்கு அளவே இல்லாம போச்சு. அது மேத்தமெட்டிக்கல் மேம்டா, ஒழுங்கா பாரு. அட, நம்ம தாமரை மேமா. மேம், என்ன சுடிதார்லாம் போட்டு ஆளு பட்டை கிளப்பிட்டு வந்திருக்கீங்க? வாவ் மேம், ஒரு நிமிஷத்துல நானே உங்க அழகுல மயங்கிட்டேன்னா பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க மேம். நிஜமாவா சொல்றீங்க? காலையில இருந்து என் புருஷன் இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிட்டாரு. என்னது, உங்க புருஷன் இந்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு ஒரு வழி ஆயிட்டாரா? என்ன மேம் சொல்றீங்க? அப்புறம் அதுக்கு நீங்க போட்டு வந்தீங்க?
ஸோ ஏதோ ஒரு ஃப்ளோவில் உளறிட்டேன்டா எப்பா சாமி உங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது. சரி நான் போயிட்டு வரேன்டா, தள்ளுங்கடா. மேம் ஒரு நிமிஷம் மேம். இப்போ ட்ரெண்டிங்ல ஒரு பாட்டு போயிட்டு இருக்குல்ல, Black கலர் வாவ், பர்பிள் கலர் வாவ் வாவ்னு, சோ எலகென்ட் சோ பியூட்டிஃபுல்னு. அந்த பாட்டை எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த அக்கா போட சொல்லுங்க மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். உங்களுக்கு இந்த பாட்டு இப்போ போட்டே ஆகணும் மேம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயய்ய, என்னடா நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணத்தை பார்க்க விட மாட்டீங்க போலயே. ஏம்மா அட்மீனு போட்டு விடுமா, என்னத்த சொல்ல. Black color, wow. Orange, wow, wow, wow. The color, oh my god, wow. My beautiful color, purple, purple. So beautiful, so elegant, just looking like a wow. மேம் போட்டிருக்க சாணி கலர் வாவ் வாவ் வாவ். போயிட்டு வாங்க மேம். கார்த்தி அண்ணா, சத்தியமா இதனால பார்க்க முடியலண்ணா. நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆனா எப்படிண்ணா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடி உங்க காதலி வேற ஒருத்தன் கூட எப்படிண்ணா இதை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சஞ்சு, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழாத. டேய் மச்சான், அவளாவது அழுகுறா, ஆனா என்னாலலாம் அது முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இதை நீ தாங்கிக்கிட்டு நிக்கிறேன் தான் எனக்கு தெரியல. ஒரு மனுஷனா இங்க பாரு கவி, நான் உங்ககிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது, சரியா? என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் கலை மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த உங்க மனசு தாங்குதுங்கிறதா நிஜமா இங்க ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. சத்தியமா நீங்க ரொம்ப கிரேட்டுண்ணா. கலைக்கு நீங்க கிடைச்சது எவ்வளோ லக்கி தெரியுமா? அப்படி இல்ல, கலைக்கு நான் கிடைச்சது லக்கி கிடையாது, கலை எனக்கு கிடைச்சதுதான் லக்கியா நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, என் கலை மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அதை விட என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. கொடுமைடா கார்த்தி, ரொம்ப பெரிய கொடுமை தெரியுமா? உன்னை வச்சிருந்த மனசுல இந்த இடம் உனக்கானதுடா. ஆனா என் நிலைமைய பார்த்தியா? எப்படி கார்த்தி இதை நீ தாங்கிக்கிட்டு நிக்கிற? இது இந்த இடத்துல நீ இருந்து உன் பக்கத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா செத்தே போயிருப்பேன்டா. ஆனா எப்படி நீ இதை தாங்கிக்கிட்டு நிக்கிறேன்னு எனக்கு தெரியல கார்த்தி. உன்னை பார்க்க என்ன நானே கொன்றுவேன் போல இருக்குடா. அப்படி என் மனசு கடந்து என்ன சொல்லலாம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க போல. ஏ அழுகையே நிறுத்திடி, சும்மா நையின்ட்டு அழுதுகிட்டே. மூஞ்சி பாரு, மேக்கப்லாம் போக போகுது, அழுகாத. சூர்யா, கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துடா. கார்த்தி பாவண்டா, அவனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அவன் நிக்கிறத பாரு, பாவமா இருக்குடா. சூர்யா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கெஞ்சல, நான் கெஞ்சி கேட்கிறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுடா. எனக்கு என் கார்த்தி தான் வேணும். எல்லாருக்குமே மனசு வலிக்கத்தாண்டா செய்யும், ஆனா ஏதேதோ ஒரு காரணத்துக்காக வலிக்கும். ஆனா காதல் வலி அப்படி இல்லடா, அது மனசோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒண்ணு. அது வந்துட்டா அவ்வளோ சீக்கிரத்துல ஆறாதுடா. என் கார்த்திக்கு அந்த கொடுமையை கொடுக்க விட்டுறாத சூர்யா. நான் நீ என்ன கேட்டாலும் செய்யறேன், ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடா. நான் உன்னை அடிச்சதுக்கு நீ இந்த மாதிரி என்ன பழி வாங்கணும்னு உனக்கு அவசியமே இல்லையேடா. நீ நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் பழி வாங்கியிருக்கலாம். வேணா என்னை கொன்னுடுடா, நான் செத்து கூட போயிடுறேன். ஆனா என் கழுத்துல தாலி மட்டும் கட்டாதடா. உன்னை கெஞ்சி கேட்கிற சூர்யா, இதுக்கு மேல நான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நீ அழுக இன்னும் உன் மேல இருக்கிற வெறி எனக்கு அதிகமாக தாண்டி செய்யுது. அதனால அவ்வளோ சீக்கிரத்துல எதையும் என்னால் மறக்க முடியாது. என்ன உனக்கே இப்போ மனசு வலிக்குது, எனக்கும் அன்னைக்கு அதே மாதிரி தாண்டி வலிச்சிருக்கோம். என்னை செருப்பால் அடிக்கும் போது என் மான மரியாதை எல்லாமே போச்சுலடி. எப்படி உன்னை சும்மா விட சொல்ற? சத்தியமா முடியாது, அதை நான் செய்யவே மாட்டேன். உன் கழுத்துல நான் தாலி கட்டுறது தான். இதை உன் காதலை நின்று பார்க்கறது தான். அதனால அவன் நெஞ்சு வெடிச்சு சத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான்.
ஆனா இந்த உலகத்துல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பொருள் தனக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சும் அது இன்னொருத்தவங்க கைக்கு போக போகுது அப்படிங்கறத புரிஞ்சும் அதை பக்கத்திலேயே நின்று பாக்குறாங்க பத்தியா? அதை விட கொடுமை யாருக்குமே கிடையாது. இப்ப உன் காதலன் அந்த வேதனை அனுபவிக்கிறான். அது தாண்டி எனக்கு வேணும். நீ என்னை அடிச்சில, அதுக்காக உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படணும். நீ மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்துவேன். பழிக்கு பழி வாங்கிதான் ஆகணும். ஓகேவா? வெயிட் அண்ட் சீயா. ஐயோ, என்ன நினைச்சா எனக்கே அவ்வளோ கோவம் வருது. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் என்னால எதுவுமே பண்ண முடியலையே. நான் இப்ப என்னதான் பண்ணுவேன்? அந்த பொண்ணு பாவம், ஏமாத்தினானே அந்த பொண்ணு பாவம். இப்ப நான் என்னதான் பண்றது? கடவுளே, நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமான போறதை என்னால பார்க்க முடியல. உனக்கு கெஞ்சி கேட்கிற கடவுளே, ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி. அன்னைக்கு சொல்லுங்க பாலா. ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாலா, நல்லா தான் இருக்கேன். போற போக்கில் ஒரு லுக்க உண்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே பரபட்சமா காம கூட வச்சு செஞ்சுட்டாளே லுக்க வச்சு பொக்குன்னு நான் ஒன்னு வச்சுட்டாளே ஒன்னு வச்சுட்டா லப்பு புக்கு ஒன்னு நெஞ்சுக்குள்ள ஓப்பன் செஞ்சுட்டா. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம சைட் அடிச்சதை பார்த்துருப்பாளோ? சந்தேகமே வேண்டாம், பார்த்துட்டேன். யார் அவங்க? அப்படியா? எனக்கே யாருன்னு தெரியல. அந்த பொண்ணு கண்ணுல ஐலைனர் போட்டிருந்தது அழகா இருந்துச்சு. அப்புறம் காதுல கம்மல் கூட போட்டிருந்தா, அது கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி, அந்த ஐலைனர் கம்மலும் உனக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் பார்த்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ஐயோ நான் எவ்வளவு ஒரு உத்தம புருஷன் உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு நல்லவன் உனக்கு தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு மட்டுமே உண்மையா இருக்கிற. உருட்டு உருட்டு நீ உருட்டு. பிரீத்தி, ஓ மேல சத்தியமா நான் உருட்டவே இல்லை. நான் உண்மையை தாண்டி சொன்னேன். நான் உத்தம புருஷன்டி, உனக்கு மட்டுமே புருஷனா வாழ்றேன்டி. ஓ அப்படிங்களா மிஸ்டர் உத்தம புருஷா? நீங்கள் உத்தம புருஷன் எனக்கு தெரியும். சரி, அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு பாட்டு போட்டியே, என்ன பாட்டு அது? போகிற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே என்ன செஞ்சுட்டாலே. ஓ, போகிற போக்கில் ஒரு லுக் அவங்க விட்டுட்டாங்க, அதனால உங்களை அவங்க செஞ்சுட்டாங்க இல்லையா? அப்புறம் சார் இங்கே பாரு. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என்ன தவிர வேற எவ்வளவு நீ மனசுல நினைச்சா கொன்னுடுவேன். ஸ்னேகாவாது கொல்லுவேன்னு சொன்னாங்க, உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவேன். ஓகேவா? என்ன பண்ணணும்? வாழை சுருட்டி அடக்கிக்கிட்டு இருக்கணும். சைட் அடிக்கிறாங்களா? சைட்டு இந்த முகர கட்டிக்கு சைட்டு ஒண்ணுதான் குறைச்சலே. நான் பத்தால உனக்கு இது இன்னொரு சைட் அடிச்சு ரூட் வேற விடுறீங்க. ஆளும் மூஞ்சியும் ஆள பாரு. எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறது. என்ன பிரீத்தி நீ? கார்த்தி, உன் நிதானத்தை நீ இழக்கக்கூடாது. எல்லாருக்கும் நீ தான் தைரியம் சொல்லியிருக்க. என்னைக்குமே உன் நிதானத்தை நீ இழக்கக்கூடாது. தைரியமா இரு, பி கான்ஃபிடென்ட். உன்கிட்ட கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் கலை உனக்கானவ, உன்னை விட்டு போக மாட்டா. நீ அழுதுட்டீனா உன் காதல் தோத்து போயிடும். அழுகக்கூடாது, கண்ட்ரோலா இருக்கணும். அழுகக்கூடாது. மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அழுகக்கூடாது. ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். உன் கலை பாவம், உன் கலை உன்னை விட்டு போக மாட்டா. உன்கிட்ட தான் இருப்பா. கண்ட்ரோலர். இவ்வளோ நேரம் எப்படி இருந்த அதே மாதிரி இரு. நேரம் நெருங்க நெருங்க உனக்கு மனசுக்குள்ள பயமா தான் இருக்கும். ஆனா உன் காதல் மேல நம்பிக்கையா இரு. உன் கலை உன்னை விட்டு போக மாட்டா. நீ அழுக கூடாது. அழுதுட்டினா அவ்வளவுதான், காதல் ஒண்ணுமே இல்லாம சுக்குநூறா உடைஞ்சிரும். உன் கலை ஏற்கனவே மனசு நொந்திருக்கா, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. உன் காதல் உண்மையானது, தோத்து போகாது. அழுதுறக்கூடாது. கான்ஃபிடண்டா இரு. ட்ரூ லவ் நெவர். கலை, நீ என்னதுடி? உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஐ லவ் யூ கலை. ஐ லவ் யூ சோ மச். யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள்
வந்து சொல்வதில்லை. இது என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதையில் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை.